இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். ஒரு சாமுவேலின் புத்தகம், the book of 1 Samuel, chapter 30, 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 Samuel, chapter 30, verse 8. எட்டாம் வசனம். கர்த்தரை நோக்கி நான் அந்த கண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று ஆண்டவரிடத்திலே கேட்டான். இந்த மாதத்திலே நான் இதை செய்ய வேண்டுமா, நான் அதை செய்ய வேண்டுமா, நான் இங்கே போக வேண்டுமா, இந்த காரியத்தை ஆரம்பிக்க வேண்டுமா என்று அநேக கேள்விகள் நமக்கு இருக்கிறது. We have many questions this month. Where to go and what to do, how to do the plans of God, how to accomplish the will of God, தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி செய்வது என்று பல காரியங்களை நாம் கர்த்தரிடத்திலே கேட்கிறோம், கேட்க போகிறோம். தாவீது கேட்கிறான், ஆண்டவரே நான் இந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? Do I have to follow these people, enemies? Will I get victory? Will I restore all the things that I lost? இழந்து போன எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கர்த்தரிடத்திலே கேட்டான். இந்த மாதத்துல நாம எந்தெந்த காரியங்களை செய்ய போகிறோம் என்பதை உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க ஆண்டவரிடத்துல எந்த காரியமானாலும் இதை நான் செய்யலாமா, இது எனக்கு வாய்க்குமா, இது நடக்குமா என நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து பிறகு அதை செய்ய வேண்டும். அப்படின்னா கேட்டு செய்யணும். We have to ask God and His favor and His help for everything whatever we do. நாம் எதை செய்தாலும் நாம் ஆண்டவருடைய ஒத்தாசையை நாட வேண்டும். சில நேரத்தில் நாம போகிறோம், we go ourselves on our own, சொந்தமாய் ஓடுகிறோம். காரியங்கள் வாய்க்காத போது சோர்ந்து போகிறோம். When things doesn't happen, we disappoint. We are in depression. ஏன் மாற்றத்தை கேட்கல, தெய்வத்திலே கேட்காமலே போகிறோம். ஆண்டவருடைய மாற்றத்தை ஞாபகப்படுத்துகிறார். The Spirit of God is reminding you this morning. இந்த காலையில என்ன நினைப்பூட்டுகிறார்? நீ என்னிடத்திலே கேட்டு அதன் பிறகு நீ உன் நடையை எடுத்து வை, அடுத்த கட்டத்திற்கு போ. You ask me and go to the next level. ஆண்டவர் தான் கேட்கிறார். இந்த மாதத்திலே ஆண்டவருடைய ஒத்தாசையை நாம் நாட போகிறோம். Hallelujah. Everything we are going in the presence of the Lord, wait at the feet of God, we ask the favor of God, the will of God. ஆண்டவருடைய வழி எதுவோ அதிலே நடக்கும் போது தேவன் காரியங்களை வாய்க்க கொடுக்கிறவராக இருக்கிறார். When we walk in the counsel of the Lord, God will prosper all our ways. David asked the permission of the Lord, will of the Lord. தாவீது தேவனுடைய சித்தத்தை நாடினான். ஆண்டவர் சொன்னார், அவன் நீ அதை பிடித்துக் கொள்ளுவாய், நீ அதை தொடர், அதை பிடித்துக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இங்கே தாவீது ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்காக உணவில்லை. David here is not going for a new blessing, but the Lord's blessing, the restoration. Whatever he lost, பைபிள்ல சொல்லுது, இயேசுவுக்காக உங்களுக்கு முன்னாடி இழந்து போனதை தேட. The Son of God came to seek the lost. இழந்து போனதை தேடும்படி மனுஷகுமார் வந்தார். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவர் நம்முடைய சட்டைகளின் மலைகளை கொண்டு வந்திருக்கிறார். நம்மை காணாமல் போயிருந்த lost sheep, ஆண்டவருக்கு நம்மை கண்டுபிடித்தார். He found us and He put us in the church, His body. அவருடைய சபையிலே, அவருடைய ஷெல்டர்ல நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதோட கடமையில இனிமேல் நமக்கு சொந்தமானவைகள்
எவைகளெல்லாம் நாம் எழுந்து போயிருக்கிறோமோ அவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொண்டு வந்து சேர்க்க வல்லவராக இருக்கிறார். Whatever you lost in the past years, months, days, whether it's your health, whether it's your finance, whether it's your peace, whatever it is, எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, சமாதானமாக இருக்கட்டும், உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எத்தனை விசுவாசிகள் வேண்டாம் சொன்னாங்க, ஆண்டவர் நீங்க மறந்து போனதையெல்லாம் உங்களுக்கு திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். எனக்கு இது கிடைச்ச போவாங்கவே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நேற்று நான் இழந்து போனா இது கிடைச்ச போவாங்கவே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நேற்று காணா போனது மட்டும் இல்ல, போன மாசம் போன வருஷம் நீ மறந்து போன எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வார். சத்துருக்கள் உன்னை ஏமாற்றி உன்னை ஏறித்து சொந்த பதங்கள் உண்மை உனக்கு விரோதமாக இருந்து உன்னுடைய நண்பர்கள் சொல்லி துரோகம் பண்ணின எல்லாருடைய கைகளிலும் நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கற்றுள்ள உதவி செய்ய வரலாறு. அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அருமையான கற்றுடைய இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் கற்று திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். யோசேப்பு நினைக்கிறார், எனக்கு திருமணமாகிவிட்டது, எல்லா நிலையையும் கர்த்தர் நீக்கினார், எனக்கு பிள்ளைகளையும் கொடுத்து விட்டார், எனக்கு நல்ல ஒரு எகிப்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே வைத்து விட்டார், இது எனக்கு போதும் என்று யோசேப்பு நினைத்துக் கொண்டிருக்கிறார். Joseph thought that he was promoted and he was blessed by the Lord, he got married and he was in good position, he was satisfied, but God was not satisfied. பாருங்க, எல்லாருமே திருப்தியாக இருக்கிறார், ஆண்டவர் திருப்தி அடைகிறார். யோசேப்பை எனக்கு போதும் என்று திருப்தி அடைந்தால், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இது இன்னும் உன் கதை முடிக்கல, நான் உனக்கு செய்ய வேண்டியது இன்னும் இருக்கிறது. சொல்ல நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு இது போதும் ஆண்டவரே, எல்லாம் எனக்கு போதும் ஆண்டவரே, இது கிடைச்சா போதும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, நான் உனக்கு வாக்கு பண்ண என்னை செய்யப்படவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு நீங்களே மறந்து போனாலும் கற்றுக் செய்வார். யோசேப்பு நினைக்கிறா, இதுக்கு மேல என்ன இருக்கு? இருக்கு, என்ன இருக்குது? அவங்க அண்ணனெல்லாம் வரணும், காவல் வேணும். இதை யோசித்து பார்க்கல, ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நீங்க நினைக்கிற பாக்கியம் இல்ல, ஆண்டவர் நினைச்சு வச்சிருக்கிற பாக்கியம் நிறைய இருக்கு. அதையெல்லாம் கற்றுக் செய்யும் அளவும், நீங்கள் எல்லாவற்றையும் திருத்திக் கொள்ளும் அளவும் ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு யுத்தத்தில் இருக்கிறார். விசேஷமா இந்த மாதம் 7ஆம் மாதம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற மாதம். எதற்கு விசுவாசிக்கையே ஒரே வசனத்தை நான் உங்களுக்காக காண்பிக்க விரும்புகிறேன். அதையும் நம்ம வாசிக்கலாமே. 2 Kings chapter 8. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Chapter 8 verse 6. ராஜாவுடைய வார்த்தை. Here we see the words, the king, the decree of the king for a poor woman. ஒரு ஸ்திரீ எலிசாவுக்காக தன்னுடைய வீட்டிலே, அவள் நன்றாக இருந்த காலங்களிலே, மாடியிலே ஒரு கட்டிலும் ஒரு விளக்கும் ஒரு மேஜையும் வைத்து எப்பொழுதெல்லாம் தேவனுடைய மனுஷன் நல்லபடியாக இருக்கிறாரோ அவளையும் உன்னுடைய வேலைக்காரனையும் உடனடியதையும் உபசரித்தார், தங்க வைத்திருந்தார். தன்னுடைய புருஷனிடத்திலே அனுமதி வாங்கி இந்த காரியங்களெல்லாம் உபசரிக்கிறானுக்கு செய்து கொடுத்தார். ஒரு நாள் வந்தபோது அவருடைய மகள் மரித்து போனான். அவளையும் இந்த எலிசா உயிரோடு எழுப்பினான். அவரிடத்துல கேட்கிறார், ராஜாக்களை தான் சொல்லணுமா, ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா, சிபாரிசு பண்ணுமா? நீ கேட்டபோது இவர் சொன்னார், ஒண்ணும் இல்லையா, நான் நல்லாவே இருக்கிறேன், தேசத்திலே கர்த்தரை நன்றாக வச்சிருக்கிறார். அப்புறம் போயிட்டான். அந்த தேசத்திலே பஞ்சம் வருகிறதை ஆண்டவர் எலிசாவுக்கு வெளிப்படுத்தினார். எலிசா உடனே யாருக்கு தெரியுமா முதல்ல சொன்னார், there is going to be a famine in this land. நீ இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசம் பெலிஸ்தியருடைய தேசத்துல போயினா 7 வருஷம் தாங்கி go to the land of Philistines
and stay there. அப்ப அங்க போய் அவள் தங்கி இருந்தாள் 7 ஆண்டு காலம். When she stays there for 7 long years, when she came back to her own land, the house and her farm, the field was occupied by other people, families. அவருடைய வயல், அவருடைய வீடு மற்றவர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது. இவ்வளவு ஒரு பெண் தனியாக இருக்கிறார், மகன் மாத்திரம் இருக்கிறார். உடனே இவர்கள் என்ன செஞ்சாங்க? எங்க போனாலும் ராஜாவிடத்திலே போனார். Immediately she went to the king. அந்த ராஜா சொன்னதான் கேட்டீங்க. ராஜா எலிசா பத்தி கேள்விப்பட்டு பேசிட்டு இருக்கார். எலிசா என்ன பண்ணாரு? நிறைய அற்புதம் செஞ்சாங்க, நிறைய சொல்லிட்டு இருக்காரு. அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு. ஒரு ஒரு பையனை கூட உயிரோட எழுப்பிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கா. எங்க அம்மா அந்த பையனை கூட்டிட்டு வராங்க ராஜா. காட்ஸ் டைம், தேவனுடைய நேரம், ஆண்டவருடைய நேரம் உங்களுக்கு வரும்போது கர்த்தர் எல்லா காரியங்களையும் அனுகூலமாக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க தெரியாம போய் ஒரு இடத்துல நின்று இருப்பீங்க, அந்த இடத்துல கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு கை மூடி வர பண்ணுவான். இதுதான் தேவனுடைய செயல். It's not, everything is not accident, but every incident is God's will. And in God's time, He does everything right. ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார். இந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நான் ஊருக்கு போயிட்டேன், பார்த்தா இன்னும் ஆக்கிரமிப்பு இருக்கிறார். ராஜா சொல்றாரு, அப்பொழுது ராஜா அவனுக்கு ஒரு பிரதானியை நியமித்து, சாதாரண ஒரு ஆள், பிரதானினா மந்திரி நியமித்து, அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் தேசத்திற்கு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்கிறார். சொல்லுங்க, கிடைச்சா போதும் எனக்கு. ஆனா சொல்றா, இந்த 7 வருஷம் நீ இருந்திருந்தா என்னெல்லாம் விளைச்சி அளிச்சிருப்பியோ அந்த வருமானத்தை எல்லாவற்றையும் உங்களுக்கு கிடைக்கும்படி செய். இன்னைக்கு நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறதற்கும் செபிக்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். God is doing miracles and things with us. Whatever we ask, the more than whatever we ask from the Lord, pray. கர்த்தர் செய்கிறார். God gives and more than what we ask. அதான் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஒரு ராஜா ஒரு பெண்ணுக்கு அப்படி செய்வான்னு சொன்னால், ராஜாதி ராஜா நம் ஒவ்வொருவருடைய கணக்கையும் சரியாய் போட வல்லவராய். ஒரு சஞ்சலம், குழப்பம், கலக்கம், ஒரு வேதனை, இவைகளெல்லாம் இழந்து போனேன், இவைகளெல்லாம் இன்னைக்கு கிடைத்துக் கொண்டார்கள். நிகழ்ச்சியாக சொல்றாரு, உன்னுடையவைகள் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும், the things belongs to you. Maybe the uttermost parts of the earth, the people are what things. And Allah said, I will bring all the things to you. நான் அவைகளை உங்களிடத்தில் என்ன செய்வேன்? எங்கிருந்தாலும் கொண்டு வந்து சேர்ப்பேன். சொல்லுங்க, சேவைப்பட்டிருக்கட்டும், மற்ற இடங்களிலாயிருக்கட்டும், கர்த்தர் நீங்கள் எழுந்து போன எல்லாவற்றையும் உங்கள் பிள்ளைகளுக்கு கூட, மனைவியுடைய கணவனும் உங்களுடைய பெற்றோர் எழுந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தர வல்லவராக. இந்த வாரத்தில் ஆண்டவரை தொடருங்க. இந்த வாரத்தில் ஆண்டவர் ஆண்டவரோடு இருங்க. Stay with the Lord, wait upon the Lord, follow the Lord and ask the Lord and listen to the voice of God, read the word of God and meditate and recover all the promises and meditate upon it. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் தொடர்ந்து தியானம் பண்ணுங்கள். ஆண்டவர் நீங்கள் இழந்து போன சகலவற்றையும் உங்களுக்கு திரும்ப தர ஒரு வல்லமை உள்ள தேவனாக. இந்த வசனத்தை தொடர்கிறேன், வேலையில தொடருங்க. எந்த ஒரு முயற்சியும் விடாதீங்க.
வீட்டோட கேட்டு செய்ய. Do all the efforts. Don't give up. எல்லா முயற்சிகளையும் செய்ய. ஆண்டவர் உங்களோடு இருந்து வாழ்வதற்கு மேற்கொள்ளும். God is with you and He will take care of you and He will lead you and He will guide you, He will bless you. All the days of this month will be a blessing to you. இந்த மாதத்தின் எல்லா நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. எல்லாம் எழுதுங்கள்.